இன்னும் ஒரு வீடியோ திரு அண்ணாமலை அவர்களை பற்றி எனது பார்வையில். இந்த வீடியோவில் மீடியா அண்ட் அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி சில முக்கியமான என்னுடைய பார்வைகளை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மீடியா எப்படி இருக்குது. ஆல் இண்டியா லெவல்லையும் அப்படித்தான், தமிழ்நாட்டு லெவல்லையும் அப்படித்தான். ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 90%, 95% மீடியா வந்து காங்கிரஸ்னால அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பல விதத்தில் உதவிகள்லாம் செய்யப்பட்டு பல பேருக்கு லுட்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக சொகுசான இடத்துல பாஷ் லொக்காலிட்டின்னு சொல்லுவாங்க டெல்லியில், அங்கே வீடுகள்லாம் கொடுக்கப்பட்டு வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த மீடியாவை தங்களுடைய கைக்கு பிடியில் இறுக்கமாக வச்சுருந்தது காங்கிரஸ். அதன் விசுவாசம் இன்னி வரைக்கும் போகலை, அவங்களுக்கு இன்னி வரைக்கும் இருக்குது. நானே பல பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு இவங்க வந்து ஏதாவது ஒரு நிகழ்வை கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போகிறாங்களே முதல்ல எனக்கு சொல்லுவாங்க கவர் கொடுப்பாங்க அப்படின்னா. நான் நினச்சேன் இன்விடேஷன் கவர் கொடுப்பாங்க, அது இல்லையா, அது வேற கவர். அது என்னென்ன உங்களுடைய அனுமானத்துக்கு யூகத்துக்கு விட்டுறேன். நான் அப்படித்தான் வளர்த்து வந்திருக்காங்க மீடியாவை. 4வது தூண் ஜனநாயகத்தின் மக்களாட்சி 4வது தூண்லாம் சொல்லுவாங்க. உளுத்து போன தூண் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது அந்த தூணுக்கு இன்னைக்கு இருக்கணும். சொல்லுவாங்க பென் இஸ் மைட்டியர் தேன் ஸ்வர்ட், எல்லாம் பழமொழி ப்ராவர்போட நின்றுடும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு மில்லிமீட்டர் கூட அதில் உண்மை நிலைமே கிடையாது அப்படிங்கிறது ஆல் இண்டியாவில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மோதியை தாக்காத அகில இந்திய ஊடகங்கள் கிடையவே கிடையாது. ரொம்ப நாள் வரைக்கும் எல்லா மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுப்பிரமணிய சுவாமி மாதிரி தான் ஒரு ஊடகத்தை, ஆங்கில ஊடகத்தை ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆஹா, அவர் வந்து மோடி அப்படி சப்போர்ட் பண்ணாரு, இப்படி சப்போர்ட் பண்ணாரு. ஒரு நாள் கூட மோடி அவர்கள் வந்து ஆமாம் இவர் என்ன சப்போர்ட் பண்ணாரு, இவருக்கு எல்லாத்தையும் ஏதாவது நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறேன், ஒன்றும் செஞ்சது கிடையாது அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இது எல்லாமே டிஆர்பிக்காக செய்யாது. அந்த மாதிரி 100 பேரில் 95 பேர் மோடிக்கு எகென்ஸ்டா போடும்போது இவர் ஒருத்தர் மட்டும் ஆதரவா போட்டாங்கன்னா டெஃபினட்டா அவருக்கு டிஆர்பி கூடும். அந்த மாதிரி இருந்த ஒரு டெலிவிஷன் இன்னைக்கு அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் சொல்லட்டுங்களா? பல காரணங்கள் இருக்கு. எனக்கு மனசுல பட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணத்தை சொல்றேன். துரந்தர் படம், அந்த படத்துல மும்பை தாக்குதல் 26/11 அன்று நடந்தது. பர்காதத்து தாஜ் ஹோட்டலுக்கு வெளியே இருந்து எந்த ரூம்ல எத்தனை விருந்தாளிகள் தங்கி இருக்காங்கன்ற தகவலை டெலிவிஷன் மூலமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த என்டிடிவியை பார்த்து பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகள் தங்களுடைய இந்தியாவுக்கு வந்த பயங்கரவாதிகளுக்கு வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி. அதுல இன்னொருத்தருடைய டிவியும் இருந்தது. அந்த துரந்தர் படத்துல காண்பிக்கப்பட்டது, யாரு மோடிக்கு ஆதரவாக பேசிக்கொண்டே இருந்தாரோ அவரும் இதே பர்காதத்து செய்தத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னோட பேரனுடைய முதல் எழுத்து தான் அந்த டிவி. அந்த மாதிரி செஞ்சது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிடுது. ஐயோ, நாம எக்ஸ்போஸ் ஆயிட்டோமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார் அவர். அங்க ஆரம்பிச்சதுதான் துரந்தர் படமே ஒரு ஃபிக்ஷன், அது உண்மையான நிகழ்வே இல்லை அப்படிங்கிறார் அவர். பாவம் அஜித் தோவல் அவர்கள் 8 வருஷம் பாகிஸ்தான்ல உளவாளியா இருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பல பேரை நியமிச்சுட்டு வந்திருக்காரு. எவ்வளவோ நடவடிக்கைகள்ல இந்திய உளவுத்துறை நிறைய செய்தி படிக்கிறோம், இந்த பயங்கரவாதி மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார் அப்படின்னு அடிக்கடி வருது. அதுவும் பாகிஸ்தான்ல வருது. இப்ப சமீபத்தில் பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. அப்ப அதெல்லாம் யாரு செஞ்சாங்க? இந்த டிவிக்காரங்களா செஞ்சிருக்காங்க? தயவு செஞ்சு சொல்லுங்களேன், இந்த அரசியல்வாதிகள் செஞ்சிருக்காங்களா, இல்ல அந்த அரசியல்வாதிக்கு யாரு ஆதரவாக செய்தி போடக்கூடிய டெலிவிஷன்காரர்கள் போய் செஞ்சுட்டு வந்திருக்காங்களா? அந்த துரந்தர் படமே வந்து ஒரு ஃபிக்ஷன், அதுல உண்மைத்தன்மை சிறிதளவு கூட கிடையாது. கண்டபடி சாடிருக்கு. யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் காரணம். யாருமே நம்பக்கூடிய வகையில கிடையாது. இது அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம். கேவலத்தின் உச்சத்தில் இருக்க ஊடகங்கள் எல்லாம் விலை போன ஊடகங்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே ஓப்பனாக கேட்பார், ஏப்பா நீ இந்த கோபாலபுரம் தானே, இல்லை நீ அறிவாலயத்துல இருந்தானே வந்திருக்க, இந்த மாதிரிலாம் ஓப்பனாக சொல்லுவார். அவங்களும் வெக்கமே பட மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் இது வந்து ஊடகத்தினுடைய நிலைமை தமிழ்நாட்டில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு தப்பாக தான் கேள்வி கேட்பாங்க, வேண்டுமென்றே கேள்வி கேட்பாங்க. அண்ணாமலை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? நான் பல செய்தியாளர் சந்திப்பு, அவர் வந்து எங்கேயாவது
வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தா ஏர்போர்ட்டில் அந்த எக்ஸிட் வருதுங்களா, வெளியே வர வாசல், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மைக்கோ டேபிளோடு இருக்கும். அவர் போகவே விட மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ எங்கேயோ போயிட்டு வந்திருக்க, உங்ககிட்ட முக்கியமான செய்தி ஏதோ இருக்கு, நீ சொல்லித்தான் ஆகணும், நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும், நில்லு அப்படின்றோம். அவரும் அழுக்காம சலுக்காம பதில் சொல்றாரு. நாங்கள் புதுசாக வற்புறுத்தலை. நீங்கள் என்ன தமிழக மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நீங்கள் 72 மணி நேரம் 3 நாட்களுக்குள்ள தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 5 ரூபா 4 ரூபா 200 100 ரூபா நீங்கள் அதை செய்யணும். செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் கூட நம்முடைய கோட்டையை முற்றுகையிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த அரசை குறைக்க செய்ய முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவரால் எப்படி சொல்ல முடியுது? தகுதி இருக்கு, தங்கிட்ட ஸ்டஃப் இருக்கு, தகவல் இருக்கு, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில்றாரு. அதில் கையில் எந்த துண்டு காகிதமோ A4 ஷீட்டோ எதுவுமே கிடையாது, துண்டு சீட்டும் கிடையாது, A4 ஷீட்டும் கிடையாது. அப்போ என்ன ஆகுது? ஈஸியாக அடிச்சு விடுறாரு. அப்படியே என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதிமுகவுக்கு எதிராக பேசுனீங்களே, இப்போ அதுக்கு ஆதரவாக இருக்கீங்களே டெல்லி தலைமை, என் மனசாட்சிக்கு எதிராக சில செயல்களை எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன், நேர்மையான பதில், அடுத்தது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பதில் இது ஒரு பக்கம். அதே மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாம் அடிக்கவே போயிட்டாங்க. நான் சொல்கிறேன்னு தமிழ் தேசியம் தேசம் அவர் எழுந்து அடிக்க போயிட்டாரு. எவன்டா நீ அது இதுனா கண்ணாப்புனான்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பத்திரிகையாளர்கிட்ட அந்த மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் கோவில்லே அந்த மாதிரி பேசுறாரு. நீங்க சோறு திங்கிறீங்களா என்னென்னமோ பேசுறாருங்க. ஒரு கோவில்ல போய் அந்த மாதிரி பேச ஒரு அமைச்சர். இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, என்ன ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, ஒரு நாகரிகம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அந்த சொற்கள் எல்லாம் அர்த்தமற்று போய்விட்டன. நாகரிகம், சிவிலைசேஷன் எல்லாம் ஒன்றும், ஒழுங்கு ஒன்றும் கிடையாது. அநாகரிகமான பேச்சு, அவமரியாதையான பேச்சு. அதனால தான் நான் சொல்றேன், இவர் எதையும் அவமரியாதை பண்ண மாட்டாரு, யாரையும் அவமரியாதை பண்ண மாட்டாரு. கேள்வி கேட்டா அதை நீ ஏன் இப்படி கேள்வி கேட்குற, உனக்கு என்ன யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, சரி நீங்க அப்படி சொல்லாம நீங்க அறிவாலயத்தில் தானே வரீங்க, கேளுங்கண்ணா நான் பதில் சொல்றேன்னா, இதை நீங்க சொல்லுங்க, அவங்க போய் சொல்லுங்க அப்படின்னு அருமையா பதில் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2-3 விஷயம் முக்கியப்பட்டது. ஒண்ணு அண்ணாமலை அவர்களுக்கு மீடியா வேணாம், மீடியாவுக்கு தான் அண்ணாமலை வேணும். இவர்கிட்ட கேட்டாதான்ப்பா ஏதாவது நல்ல செய்தி இருக்கு. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவரு அதுல ஒரு 10 தகவல் நமக்கு தெரியாதெல்லாம் சேர்த்து வேற நமக்கு சொல்லுவாரு, நம்ம அதை வச்சு ஸ்டோரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. 2வது சுவாரஸ்யமான நிகழ்வுப்பா. இவர் விட்டா இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்றதுக்கோ எதிர்கட்சியை பத்தி விமர்சனம் செய்வதற்கு ஆளு கிடையாது. கடுமையான விமர்சனமா இருந்தாலும் சாஃப்டா வாழைப்பழத்தை ஊசி ஏத்துற மாதிரி ஆணித்தரமான உறுதியான பதிலா சொல்றாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது 2வது. 3வது என்ன அப்படின்னா, உண்மையை தானே சொல்றாரு, நம்மளால சொல்ல முடியாது, அவர் சொல்றாரு. நமக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு. இந்த ஆட்சி செய்யற ஊழல், இந்த ஆட்சி செய்யற அட்டூழியம், இந்த ஆட்சி இந்துக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் மனசுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. வெளியில சொல்ல முடியலையே, அடிமை ஆயிட்டமே, அட்லீஸ்ட் இவராவது சொல்றாரு, அதையாவது கேட்டுப்போமே காதால அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது எல்லாத்தையும் விட அண்ணாமலை அவர்களுடைய இன்டர்வியூனா டிஆர்பி எகிருது. நல்லா கவனிங்க, டிஆர்பி எக்கச்சக்கமா எகிருது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் என்னுடைய அனுமானம், நானா என் மனசுல தோணுதை உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ணாமலை ஒன்றும் சொல்லலை இதெல்லாம். அதனால என்ன ஆகுதுன்னா, டிஆர்பி அதிகமாகும் போது அந்த டெலிவிஷன் சேனலுக்கு வரக்கூடிய வருமானம், விளம்பரங்கள் அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். இவன் கொண்டு வந்த செய்தியில இன்னைக்கு டிஆர்பி எகிரிடுச்சுப்பா, ஒரு போனஸை கொடுப்பான்னு அந்த செய்தியாளருக்கும் பெனிஃபிட் கிடைக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஆக யாருக்கு ஆதாரம் சொல்லுங்க? இது நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமாங்கிற கேள்வி கிடையாது. அண்ணாமலை தான் மீடியாவுக்கு முக்கியம். அவரால் தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா உப்பு சப்பு இல்லாமல் கொண்டு போய்கிட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா, ஷாப்பிங் போனாங்க, எவ்வளோ வாங்கினாங்க உங்களுக்கு தெரியுமா, யாருங்க ஷாப்பிங் போனாங்க, இதான் இவங்க தான் அப்படின்னு பக்கத்தில் காமிப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவாங்க, உடனே மக்கள் கை தட்டுவாங்க. அது 5 செகண்ட்ல மறைஞ்சு போயிடும். அது இங்கே அப்படி கிடையாது. சிந்திக்கக்கூடிய தகவல்கள் வருது, ஆணித்தரமான சொல்லப்படுது, உண்மைகள் உரித்து வைக்கப்படுகிறது, நியாயம் நிலைநாட்டப்படுகிறது. இந்த மாதிரி தகவல்களை மக்கள் பார்த்த உடனே யோசிக்கிறாங்க, அண்ணாமலை இன்டர்வியூப்பா, ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கும் அது போடுப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டா யாருக்கு ஆதாயம்? மீடியாவுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வேணும். அண்ணாமலைக்கு ஒன்றும் மீடியா வேணாம். ஏன்னா அவங்க கிட்ட மக்கள் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்காங்க. அமோக ஆதரவு. நான் தான் சொன்னேன்னாங்க, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் இஃப் அப்படின்னு கேட்பாங்க.
என்ன இதனால என்ன அப்படின்னு. இப்போ அது போயிடுச்சு. மக்கள் அந்த மாதிரி இதுல இருந்து மனநிலையில மாறி அவர் அண்ணாமலை மேல வச்சிருக்கிற அதீத நம்பிக்கையினால ஈவன் இஃப் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. ஆமாயா அவர் அப்படிதான் பேசினாரு, நல்லா தான் சொன்னாரு, ஏன்னா இப்ப அவர்கிட்ட தான் ஓட்டு. அந்த மாதிரி வாட் இஃப்ல இருந்து ஈவன் இஃப் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க மக்கள். இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதனால இந்த மீடியாவை பத்தி இது பாருங்களேன். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா நல்லா தரவா எல்லா நாலேஜும் இருக்கும்பா இவருக்கு. இவரை மாதிரி மற்றொரு தலைவர் சில பேர் இருக்காங்க. இப்ப எச் ராஜா இருக்காரு, ராம சீனிவாசன் இருக்காரு. அவர் எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் அருமையான தகவல்களோட வராங்க. அதே மாதிரி திரு அஸ்வத்தாமன் அவர்களும் அருமையான தகவல்களோட இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க எல்லாரையும் விட ஒரு படி மேல இவரை மக்கள் விரும்புறாங்க. அதுதான் தலைவர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இந்த திருப்பரங்குன்றத்துல இந்த விளக்கு தூண், அதுல விளக்கு ஏற்றுவதை பத்தி கேஸ்லாம் வந்ததுல மக்கள் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் இது கேட்டு அந்த கேள்வி கேட்குறது, இந்த கேள்வி கேட்குறது, இப்படி எல்லாம் பேசி 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 அந்த இன்டர்வியூ முழுக்க பாருங்கள். ஒரு 10 நிமிஷமோ 8 நிமிஷமோ இருக்குது. அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு எப்படி 1850 ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சுட்டு தரவும் படிச்சுட்டார் எல்லாத்தையும். அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்கிறார். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்ன ஏன் இந்த ஆள் எங்கெங்க இருந்தாலுமா இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு. அதுதான் வந்து படிப்பறிவு மற்றும் பட்டறிவு அப்படிங்கிறது. இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, 2005 இஸ்லாமியர்களோட ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு, நீங்க பாட்டுக்கு விளக்கேத்துக்க, நாங்க பாட்டுக்கு எங்க, இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லும் போது பத்திரிகையாளர்கிட்ட பல செய்திகள் தெரியல. அந்த வீடியோவை பார்த்து தான் பல பேருக்கு இந்த பல உண்மைகளும் தெரியவே வந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து எங்களை அச்சுறுத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அது எப்படி செல்லுபடி ஆகும்? ஒவ்வொன்றையும் அழகா சொல்லி டீடைல் கொடுக்குறாரு. அந்த மாதிரி தகவல்கள் நிறைந்த செய்திகள் கொடுப்பது அண்ணாமலை ஒருத்தர் தான். அதனாலேயே பத்திரிகையாளர்கள் அவர் துரத்திக்கிட்டே இருக்காங்க, விட்ட மாட்டேங்கிறாங்க. அதோட இல்லை, அந்த இடத்துல கோர்ட் ஆர்டர் வரத்துக்கு முன்னாடியே நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க கோவிலை இடிக்கணும்னா. ஆனா 136 மசூதிகள் மற்றும் சர்ச்சுகள் அத்துமீறி கட்டப்பட்டிருக்கு. அது பேர்ல ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலைன்னா பத்திரிகையாளரால் பதில் சொல்ல முடியல. எல்லாம் அப்படியே பேபேர் முழிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய பத்திரிகையாளருடைய உறவுகள்லாம். அந்த தீபத்தூணுல இந்த நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்புல, நீங்க கார்த்திகை தீபத்தன்று நல்லா புரிஞ்சுக்கணும், 365 நாளும் கிடையாது. கார்த்திகை தீபத்தன்று வருஷத்துக்கு ஒரு முறை கூட ஒரு பக்தர்கள் அங்க போய் தீபத்தை ஏற்ற முடியலனா அந்த பக்தர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இந்த நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், 1995 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல தர்காவை சார்ந்தவர்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு எந்த அப்செக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. 2005 சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தர்காவை வேண்டுமென்றே தூண்டிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்த டிராமாவை பண்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பத்திரிகையாளர்கள் ஆக்சுவலா என்னுடைய பார்வையிலேருந்து எப்படி படுதுன்னா, இவங்க ஆக்சுவலா அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எக்குத்தப்பா கேள்வி கேட்கறாங்களா, அவர் ஆணித்தரமா பதில் சொல்றாரா, மக்கள் மத்தியில் அது எடுபடுதா. அப்ப பத்திரிகையாளர்களையும் டிவி ஊடகங்களையும் திட்டிவிட்டு, அந்த ஆளு கரெக்டா தானே சொல்றாங்க, இவனுக்கு கொழுப்பு தானே, சும்மா இருக்க வேண்டியதானே, எக்குத்தப்பா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அவருக்கு இன்னும் இமேஜ் கூடுது. இதுதான் என்னுடைய பார்வை. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.